உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய காப்பியின் மூலமாக நீங்க புரிந்து கொண்டிருப்பீர்கள். இப்படி தெளிவாக புரிந்து கொண்டதற்கு பிறகும் வேண்டுமென்றே குழப்ப வேண்டும் என்பதற்காக முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபா, தாரகுத்னி என்ற தேவையில்லாத கிதாபுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து அதில் பலவீனமான செய்திகள் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அதை பத்தி பேசல, அது வேண்டாம். அடுத்து ஆசிமை பற்றி நாம சர்ச்சையும் முடிவுக்கு வருவதற்கு முன்பே ஜரீரை பற்றிய ஒரு சப்ஜெக்டை தொட்டு விட்டாங்க. நாம இருந்தாலும் இதை முடிக்காம அதை நாம இன்ஷா அல்லாஹ் தொட போறதில்லை. எதை ஆசிமை பற்றிய செய்தியை முடிவுக்கு கொண்டு வராமல் அவரை பற்றிய நிலைப்பாடுல டிக்ளேர் என்ன, அவர் நல்லவரா கெட்டவரா என்பதை முடிவு செய்ததற்கு பிறகுதான் நாம அடுத்த கட்டமாக இன்ஷா அல்லாஹ் நீங்க சொல்லக்கூடிய ஜரீரை பற்றி நம்ம கையில் எடுத்துக்கிறோம். நீங்க ஜரீரை பற்றி எடுத்து வைத்த எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் தெளிவான பதில் நம் கைவசம் இருக்கிறது. அதாவது என்னுடைய சொந்த சரக்கும் அல்ல, கிதாபில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் கலைகளில் சிறந்து விளங்கக்கூடிய அறிவிப்பாளர்களை ஆய்வு செய்வதில் உயர்வாக இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களின் கருத்தை நான் அதற்கு உங்களுக்கு விளக்கமாக தரவிருக்கிறேன். ஜரீரை பற்றிய தகவலை நாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்து பார்ப்போம். ஆசிமை பற்றிய நிலைப்பாட்டில் ஒரு தெளிவான முடிவுக்கு வாங்க. ஆசிமை பற்றி என்ன சொல்ல வரீங்க? அவர் நல்லவரா கெட்டவரா? ஒரு கட்டத்தில் நல்லவர் என்று சொல்றீங்க, ஒரு கட்டத்தில் கெட்டவர் என்று சொல்றீங்க. அவரை பற்றி பல குறைபாடுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ரதியுல் ஹிஃப்த் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஃபாஹிஷுல் ஹதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்னு ஹிப்பான் அவரை பற்றி ரொம்ப குறை சொல்லி இருக்கிறாரு, அவர் குறை சொல்லி இருக்கிறாரு. இப்படி ரொம்ப அதிகமான அளவுக்கு பலராலும் குறை சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஆசிம் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை எடுத்துக்கொண்டு நீங்க வாதத்தில் வைப்பதாக நம்மளை குற்றம் சாட்டுகிறீர்களே, இது நீங்க அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டை உண்மையிலேயே ஒத்துக்கொண்டீர்களா? ஒத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னா அடுத்து நம்ம அடுத்த கேள்வி வைப்போம். சரி இருப்புன்னு, அதாவது ஆசிமை பற்றி எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு இருக்குல்ல, இது சரிதான். அவர் அதாவது மனசக்தி குன்றியவர் தான், அவர் ஃபாஹிஷுல் ஹதா தவறு இழைக்கக்கூடியவர் தான். இப்னு ஹிப்பான் அவரை பற்றி சொல்லும் பொழுது விடப்பட வேண்டியவர் எல்லாம் சொல்லி இருக்கிறாரு என்ற இந்த விமர்சனத்தில் நீங்க உறுதியாக இருக்கின்றீர்களா? அதுல நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கின்றீர்களா? அதை நீங்க முதல் சொல்லுங்க. அதை நீங்கள் சொன்னால் அடுத்து நாம என்ன செய்வோம், இதுல கேள்வியை வைப்போம். இந்த நிலைப்பாட்டுல இந்த ஆசிமை பற்றி குறைபாடு இருக்குது அப்படின்னு சொன்னா இப்னு அதி அவர்கள் சொல்கிறார்கள், சொல்லத்தான் செய்யறாங்க. நான் இல்லைண்டா சொன்னேன், சொல்லி இருக்கிறாங்கிறத நான் தானே வாசி காட்டினேன், நீங்களும் வாசி காட்டினீங்கல்ல. ரெண்டு பேரும் அதை வாசித்து குறை சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை நம்ம தெரிந்து கொண்டோம் அல்லவா? இப்னு அதி என்பவர் சொல்லி இருக்கிறாருங்கிறதை தெரிந்து கொண்டோம். இப்னு ஹிப்பானை பற்றியும் நீங்க சொன்ன தகவலையும் தெரிந்து கொண்டோம். அதுவா சர்ச்சை? என்ன இது என்ன முடிவுக்கு வந்திருக்கிறீங்க? திரும்ப திரும்ப அதைத்தான் நீங்க சொல்லுகின்றீர்கள். ஆசிம் என்பவர் கேட்டார், ஹாரிஸ் என்பவர் கேட்டார், ஹாரிஸ் பொய்யர், பொய்யருங்கிறதான் டிக்ளேர் பண்ணிட்டேனாங்க நானு. நீங்க சொன்ன கருத்தை நான் மறுக்கலையே. ஹாரிஸ் என்பவர் பொய்யர் தான். அலி அவர்களிடத்துல அவர் கேட்டு அறிவிக்கிறாரு, அவர் பொய் தான். அதைத்தான் நாம ஒத்துக்கிறேன். நீங்க சொன்னதை ஏத்துக்கிட்டோமே. ஹாரிஸை பற்றிய சர்ச்சைங்க இல்ல. அதனால திரும்ப திரும்ப ஹாரிஸினுடைய மேட்டரை இங்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் தங்களது உயர்வான நேரங்களை எல்லாம் பாழாக்கி விடாமல் தெளிவான ஒரு செய்தியை சொல்லுவாங்க. ஹாரிஸ் தான் பொய்யர் தான் முடிவு வந்து போச்சு. திரும்ப திரும்ப ஹாரிஸ் ஏன் சொல்லணும்? ஆசிமை பற்றிய நிலைப்பாடு என்ன? ஆசிம் என்பவர் பலரால் குறை சொல்லப்பட்டிருக்கிறார். இப்னு ஹிப்பான் என்பவர் அவரை பற்றி விடப்பட வேண்டியவர் சொல்லியிருக்கிறார். இப்னு ஹிப்பான் இவரை பற்றி விடப்பட வேண்டியவர் என்று சொல்லியிருக்கிறாரு. இப்படி எல்லா அறிஞர்களும் ஒட்டுமொத்தமாக குறை சொல்லக்கூடிய இந்த ஆசிமை எடுக்கக்கூடாது என்று சொல்லுகின்றீர்களா? அவர் அறிவிக்கக்கூடியத குறை சொல்லப்பட்டதனால விடணும், அது எடுக்கக்கூடாது என்று சொல்ல வருகின்றீர்களா? அல்லது வேற ஏதாவது இது காரணத்தை சொல்லி இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம் என்று சொல்ல அந்த நிலைப்பாட்டில் முதல் தெளிவெடுத்துங்க. இதை நீங்க தெளிவாக சொன்னதற்கு பிறகு நாம அடுத்து அதிலையும் வேற சில கேள்விகளையும் நம்ம வைப்போம். ஏற்கனவே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கேள்வி இருக்கு பாருங்க, அந்த கேள்விக்கு இன்னும் பதில் வரல. இந்த கேள்விக்கு பதில் சொல்லாத வரைக்கும் அடுத்த சப்ஜெக்டுக்கு போக வேண்டாம். முதல் இந்த இதுவும் முடிச்சுக்கிடுவோம். ஆசிமை பத்தி தப்பானவர்னு சொல்றீங்களா? அவர் அறிவிக்கக்கூடியதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்றீங்களா? அதை முதல் சொல்லுங்க, டிக்ளேர் பண்ணுங்க. ஆசிமை பற்றி பலரும் குறை சொல்லி இருக்கிறாங்க, இப்னு ஹிப்பான் சொல்லி இருக்கிறார், விடப்பட வேண்டியவர் தான். சரி, இப்னு அதி சொல்றாரு, இவர் பாத்திலான ஹதீசுகளை அறிவிக்கக்கூடியவர் என்று சொல்கிறார். சரிதான், மறுக்கல.
இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? இதை ஏற்றுக்கொண்டு இந்த ஆசிம் என்பவர் அறிவித்தால் அந்த அறிவிப்பு இந்த காரணங்களால் அவரது அறிவிப்பை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்ல வருகின்றீர்களா? அதை நீங்க முதல் தெளிவுபடுத்துங்க. இதை நீங்க தெளிவுபடுத்தி விட்டால் ஆசிம் அறிவிக்கிறதை ஏற்றுக்கூற கூடாது அப்படின்னு நீங்க வாயார ஒத்துக்கொண்டால் அடுத்து நம்ம பேசுவோம். அல்லது அறிவிப்பதை ஒத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்ல வரீங்களா? என்ன மேட்டர் நீங்க சொல்ல வரீங்க அப்படிங்கறத அன்புக்குரிய சகோதரர்கள், இந்த மேட்டர்ல தான் நான் நிக்கிறேன். வேற மேட்டருக்கு இன்னும் போகவே இல்லை. அவங்கள்ட்ட பெருசா நினைச்சுக்கிட்டு வந்தேன். உங்கள்ட்ட ஒரு ஆதாரமும் இல்ல. இந்த பெரிய என்னமோ இருக்குது. ஜகாத் என்பது ஒரு பெரிய மேட்ரு. பெரிய மேட்ரு இல்லைன்னு யாரு சொன்ன? பெரிய மேட்ரா இருக்கிறதுனால தான் இப்ப சர்ச்சையே வந்திருக்குது. பெரிய மேட்ருங்க அது. நான் சாதாரண மேட்ருன்னு சொன்னா, தொழுகைக்கு அடுத்ததாக வரக்கூடிய மேட்ரு எது? ஜகாத்து. இந்த ஜகாத்து மிகப்பெரிய மேட்டராக இருக்கின்ற காரணத்தினாலதான் அதில் மாற்று கருத்து புகுத்தப்பட்டு விடக் கூடாது என்று கருதிதான், மிகப்பெரிய மேட்ரு என்று கருதிதான் நாம இந்த வாதத்தை எடுத்து வைக்கிறோம். நான் சாதாரண மேட்டரை கருதுன்னு உங்கள்கிட்ட சொன்னா மிகப்பெரிய மேட்ரு தான். அந்த மேட்டரை நிறுவுவதற்காக வலுவான ஒரு ஹதீஸை நாம எடுத்து வச்சிருக்கிறோம். அந்த ஹதீஸில் நீங்க சர்ச்சையை கிளப்புனீங்க. அந்த சர்ச்சையில நம்ம கேள்விகளை எடுத்து வச்சிருக்கிறோம். அந்த கேள்விக்கு என்ன பதில்? அந்த கேள்வி நீங்க தெளிவாக விளக்குங்க. ஆசிம அறிவிச்சா எடுக்கலாமா வேண்டாமா? அது உங்களது நிலைப்பாட்டை தெளிவாக என்ன செய்யணும்? விளக்கணும். ஜக்காத் என்பதுல வருஷம் வருஷம் கொடுக்கணும் என்பது இந்த ஹதீஸ் விளக்குகிறதா இல்லையா? அது வேற மேட்ரு. அதை நம்ம தனியா விளக்குவோம். கொடுத்த பொருளுக்கு மீண்டும் கொடுக்கணும் என்ற கருத்தை இது தெரிவிக்கவில்லை என்று இடையிடையே கூறி வருகிறார்கள். அந்த மேட்டர் இன்னும் நான் கையில எடுக்கவே இல்லையா? ஏன் அவசரப்படுறீங்க? அந்த மேட்டர் கையில எடுத்துனா இதுதான் சொல்லி முடிச்சுட்டேனா? ஏன் இது முடிங்க. இந்த மேட்டரை முடிங்க. ஆசிம் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை நீங்க ஏத்துக்கிறவங்களா ஏத்துக்கிற மாட்டீங்களா? அதை நீங்க சொல்லுங்க என்பதை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீகுடால் அன்புள்ள சகோதரர்களே, இப்ப நான் இவ்வளவு நேரம் நான் என்ன சொன்னேன் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் நான் என்ன சொன்னேன்றதே கவனிக்காத நிலையிலிருந்து உங்கள்கிட்ட பேசுறத பாக்குறீங்க. நான் என்ன சொல்றேன்? நீங்கள் ஒரு ஹதீஸை எடுத்து வைக்கிறீங்க. டாபிக் முதல்ல விளங்கிக்கணும். நீங்க எடுத்த வச்ச ஹதீஸ்ல நாங்க கேள்வி கேட்டா நீங்க தான் பதில் சொல்லணும். உங்க நிலைமை என்ன? நாங்களா எடுத்து வச்சோம்? ஹதீஸை எடுத்து வச்சது நீங்க, அதுல குறை இருக்குன்னு சொன்னது நாங்க, அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது நீங்க. இப்ப ஆசிமை பத்தி இப்படி சொல்லி இருக்கிறாங்களா இல்லையா? அதுக்கு பதில் யார்? நீங்களே சொல்லணும். உங்க நிலை என்னன்னா, நாங்க கேள்வி கேட்கணுமா நீங்க கேள்வி கேட்கணுமா? இதுல நாங்க எடுத்து வச்ச ஆதாரத்துல நாங்க ஒரு ஹதீஸ் சஹீஹ்னு சொல்லி அதுல சொல்லி அறிவிப்பாளர் அதுல நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னா அதை நீங்க கேட்கிற நியாயம் இருக்கும். நீங்களே ஒரு கேள்வி எடுத்து வைப்பீங்க, நாங்க அதுல கேள்வி கேட்போம். திருப்பி எங்களுக்கு கேட்டா கேள்வி ஹதீஸை எடுத்து வச்சது நீங்க, அது சரி என்று நிரூபிக்க வேண்டிய கடமை உங்களை சேர்ந்தது. அந்த அந்த நிரூபிக்க முடியாத அளவுக்கு ஆட்டம் காண்ற அளவுக்கு கேள்வி வச்சிருக்கிறேன். தசுபு இனவெறியில் அவர் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னீங்க, அதுக்கு ஆதாரம் தாங்கன்னு கேட்டேன். இப்னு ஹஜர் அப்படி சொல்லியிருக்காருல, அந்த ஜவுசஜானிங்கிற ஒரு பெரியவர் இனவெறியில செஞ்சிருக்கிறாரு, அவரை ஃபாலோ பண்ணி இப்னு அதையும் பண்ணிட்டாரு அப்படின்றீங்களா? அது என்ன கிரவுண்டு? இப்னு ஹஜர் சொன்னா ஏத்துக்குருவீங்களா? காரணத்தோட ஏத்துக்கணும்னு சொன்னமா இல்ல நீங்க சொன்னீங்க நாங்க சொன்னமா இல்லையா? இதுதான் மேட்ரு. அப்ப பதில் நம்மள்ட்ட கேட்டு நீங்க சொல்லுங்க. கேட்டதுக்கு இப்ப ஆசிபு லம்ராவை பற்றி ரதீவுல் ஹிஃபுல் என்று இருக்குதா? நான் இட்டு கட்டி சொன்னேனா? ஃபாஹிஷுல் நினைவாற்றல் குறைந்தவர் என்று இருக்குதா? இட்டு கட்டி சொன்னா? பளிச்சென்று தப்பு செய்பவர் என்று இருக்குதா? இட்டு கட்டி சொன்னா? அலியுடைய சொந்த சொல்லை நபி சொல்லாக அறிவிப்பார் என்று இருக்குதா? இட்டு கட்டி சொன்னா? இந்த தவறு அதிகரித்து விட்ட காரணத்தினால் அவரை விட்டு விடுவதுதான் சரி என்று இருக்குதா? நான் சொன்னா? இருக்கிறத சொன்னால் பதில் நீங்க சொல்லணும். நான் சொன்னா தான் என்கிட்ட கேட்கணும். நீங்க இருக்கிறத சொன்னால் இப்னு ஹிப்பான் தப்பா சொல்லிட்டாரு, அவருக்கு ஒரு தவசுன்னு சொல்லுங்க, அல்லது அதுக்குரிய விமர்சனத்தை பண்ணுங்க. நாங்கள் அதுல 10 குஸ்டின் 10 பலவீனத்தை நான் காட்டுவோம். ஒவ்வொரு பலவீனமும் இல்லைன்னு உருவுற வேலை உங்க வேலை. நாங்கள் அதுல உள்ள பலவீனங்களை ஒண்ணு எடுத்து போடுவோம். நீங்க அதிக பலவீனம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டியவர் என்ன பண்றாருன்னு கேட்டா அவருக்கே தெரியும் இதுல ஏராளமா இது ஒன்னோட நிக்க மாட்டாங்க, நிறைய இந்த ஹதீஸ்ல ஓட்ட இருக்குது, பாயிண்டே இல்ல, எடுத்து போட்டா நிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யறாருன்னா இன்னொன்னு போடக்கூடாதுங்கிறது அவ்வளவு வேலையும் பண்றாரு. இன்னொன்னு எடுத்து வச்சிடாதீங்க, இது ஆசிம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நான் அதுக்கு உள்ள ஆள் கிடையாது. நான் தெளிவா வச்சுட்டேன், நீங்க தான் சொல்லணும். ரெண்டாவது வச்சுட்டேன். என்ன வச்சுட்டேன் கேட்கிறாரு, இப்னு அபி ஷைபா ஹதீஸை பத்தியா நம்ம பேசணும், தாரகுத்னியை பத்தியா பேசணும்னு கேட்கிறாரு. அவர் நாங்க அபூதாவூத் ஹதீஸ் தானே எடுத்து வச்சோம்.
இப்படி ஒரு வாதத்தை உலகத்துல எங்கேயாவது கேட்டிருக்கிறீங்களா? அபூதாவுது ஹதீஸை தான் வச்சீங்க. நாங்க இப்னு அபீ ஷைபா ஹதீஸ் ஆய்வுக்கு எடுக்கல. எதை எடுக்கிறோம்? இந்த அபூதாவுதுல உள்ள சரியாங்கிறத உரசி பார்க்கிறதுக்காக வேண்டி அபூதாவுதுல வர்றார ஜரீர், அவரை விட அப்பனான ஆசாமிகள் அறிவிச்ச ஹதீஸ்களை எடுத்து காட்டி அவங்க அறிவிக்கலையே இது மாத்தமா இருக்குது, மாத்தமா இருந்தா ஹதீஸ் உள்ள வராதுங்கிறதுக்கு இப்னு அபீ ஷைபாவை சொன்னா, இப்னு அபீ ஷைபாங்கிறது ஒரு பிரத்யேக ஆதாரமா நாந்திக்கு வச்சனா? இப்னு அபீ ஷைபாவை எதுக்காக வேண்டி நான் இழுத்தேன்? இந்த அபூதாவுதுடைய ஹதீஸ் சரி இல்லைங்கிறதுக்கு ஆதாரமா தான் கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். தாரகுத்னி ஹதீஸை எதுக்கு நான் எடுத்து வச்சிருக்கிறேன்? அல்பானி சொன்னா ஏத்துக்குறீங்களா? நான் அப்படி சொல்லவே இல்லையா ஆரம்பத்தில். அல்பானி சொன்னாலும் நாங்கள் காரணத்தோடு சொன்னாலும் ஏத்துக்கிறோம் சொன்னேன். இதை எடுத்து வைக்கும் போது சொல்லித்தான் சொன்னேன். அல்பானி சொன்னாலும் இது கரெக்டா பாயிண்டோட இருக்குது. பாயிண்டோட இருந்த அல்பானி என்னங்க ஷைத்தான் வந்து சொன்னாலும் ஏத்துக்கிறதுங்கிறதான மார்க்க நமக்கு சொல்லி தருது. ஆயத்துல் குர்சியை ஷைத்தான் சொல்லி தரலையா? சதக்க ஓஹோ கதுப்புன்ற சொல்லலையா? கரெக்ட் உண்மைதான் சொல்லி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஆயத்துல் குர்சியை இப்லீஸ் கத்து கொடுத்தா கூட ஏத்துக்கிறதுங்கிற ஒரு மார்க்கத்தில் இருக்கும்போது அல்பானி சொன்னா ஏத்துக்கிற மாட்டீங்களான்னு எப்படி கேட்பான்? அல்பானி நல்லா மதிப்போம், ஏத்துக்குருவோம். என்ன மனிதன்கிற தப்பையும் சேர்த்து ஏத்துக்கிற சொன்னா மாட்டோம். அவர் நல்ல ஆய்வு பண்ணியிருக்காரு, நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காருங்கும் போது நல்லதுக்கு எடுத்து காட்டுறோம். இதுக்கு வந்து உடைக்க இயலாது. இந்த வாதத்தை வந்து நீங்களோ நாங்களோ உடைக்க இயலாத விதத்தில் இப்னு அல்பானி சொல்றாரு. எப்படி சொல்றாரு? இந்த செய்தியை கொஞ்சம் பாருங்கள். அவர் கேட்கிறாரு, ஜரீர் நல்லவர் தான், ஜரீர் சொல்றாரு நல்ல ஆள் தான், ஆனா எப்ப நல்லவர் ஆவார்னு கேட்டா ஹாஃபில்களுக்கு அவர் மாற்றம் செய்யாவிட்டால், மிக நம்பகமானவர்களுக்கு மாற்றமாக அறிவிக்காவிட்டால் தான் இவர் வந்து நல்லவர், ஏத்துக்கலாம். ஆனால் மாத்தமாக இதே செய்தியை பர்டிகுலர் 200 திர்ஹம் செய்தியை இப்படி மாத்தமா அறிவிச்சிருக்கிறாங்க. யாரெல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க? சுஃபியான் அறிவிச்சிருக்கிறாரு, அலி சொன்னதாகத்தான். ஷரீக் அறிவிச்சிருக்கிறாரு, அலி சொன்னதாகத்தான். ஜக்கரியா பின் அபீ ஸாயித் அறிவிச்சிருக்கிறாரு, அலி சொன்னதாகத்தான். 3 பேருமே யார் சேர்ந்து அறிவிக்கிறார்கள்? ஜரீர் யார் சேர்ந்து அறிவிச்சாரு அவர்கிட்ட இருந்து, ஜரீர் யார் சேர்ந்து அறிவிச்சாரு அந்த அபு இஸ்ஹா கிட்ட இருந்துதான் 3 பேர் அறிவிக்கிறார்கள். ஒரு ஆசிரியருடைய 4 மாணவர்களில் 3 மாணவர்கள் இவரை விட வலுவான உறுதியான மாணவர்கள் அறிவித்திருக்கும் போது மாற்றான். இதுக்குத்தானே நான் வந்து அபீ ஷைபான்னு சொன்னேன், இதுக்குத்தானே தாரகுத்தி சம்பந்தம் இல்லாம பேசிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் இப்ப டைம் ரொம்ப குறைக்கி நெருங்கி போயிட்டு இருக்கிறது, வாதங்கள் நிறைய வைக்க வேண்டிய விஷயம்லாம் இருக்கிறது. இப்ப நான் ஹாரிஸ்ல அவர் ஏதாவது சொன்னா? இப்ப நான் பேசுனதுல ஹாரிஸை பத்தி ஏதாவது சொன்னா? ஹாரிஸ் மேட்டரே வரல, ஹாரிஸை திருப்பி திருப்பி இழுக்கிறீர்கள். அப்ப என்ன பாயிண்ட் இல்லைன்னா விட்டுட்டு நீங்களே சொல்லிக்கிட்டு போங்கன்னு சொல்லுங்க. ஏன் போட்டு என்னத்தையாவது பேசணுங்கிறதுக்காக எதுக்கு பேசுறீங்க? அப்ப 2 லைஃப் ஆயிடுச்சு. அதாவது நீங்க இல்லன்னா நீங்க தான் திருப்பி திருப்பி என்கிட்ட கேட்க கூடாது. ஆசிமுல் அபுராவை பற்றி விமர்சனம் குறை இருக்கிறது, அதை எடுத்து வைத்து விட்டோம். நீங்கள் குறை இல்லை என்று நிரூபிக்கிற உங்க கடமையா எங்க கடமையா? உங்க கடமை. அது நிரூபிக்க மாட்டேன்றீங்கன்னா நீங்க பலவீனம் ஒத்துக்கிட்டீங்கன்னு அதுக்கு மீனிங் முடிஞ்சு வச்சுக்கிற. நிரூபிக்க மாட்டேன்னு வைங்களேன், பலவீனம் ஒத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அடுத்து 2 பாயிண்ட், 2 குறை. 3வது குறை என்ன தெரியுமா? 3வது குறையை பொறுத்த வரைக்கும் அவருடைய உசூல் படி நூர் முகமது பாக்கவி வந்து, அதாவது ஏகத்துவம் இதழில் மீண்டும் குழப்பங்கள் முதல் காட்டினல, அதுல வந்து ஒரு மேட்டரை வந்து எழுதுறார். சரியா? அவர் என்ன எழுது அந்த புஸ்தகம், இந்த புஸ்தகத்துல அவர் எழுதுகிறார் ஒரு விதியை, ஒரு உசூலை எழுதுகிறார். அவர் எழுதுகிற அந்த உசூல் பிரகாரம் 3வதாக ஒரு பலவீனம் வந்து இப்ப நிக்கிறது. விளங்குதா? அவர் எழுதின அந்த உசூல் உதாரணங்களை மட்டும்தான் மாத்தி போட்டுக்கிறேன். இதே மேட்டரை வச்சு இந்த உதாரண ஆள் பேரை மட்டும் மாத்திக்கிட்டா கரெக்டா அப்படி மேட்ச் ஆகும். அப்படியான ஒரு மேட்ரு. அதுதான் நான் கடைசியா சொல்லி முடிக்க முடியாம போன மேட்ரு. அது என்ன மேட்ரு என்று கேட்டால், இவர் இப்னு ஜரீர் என்பவர் அபு இஸ்ஹா கிட்ட கேட்கல. இதான் பாயிண்ட். அதாவது அபு இஸ்ஹா கிட்ட இருந்து அறிவிச்சதாக அபூதாவுதுல வருது, அன் ஜரீரின் அன் அபி இஸ்ஹாக்கு வருது. அதை பார்த்தா என்ன தெரியுது? இந்த ஜரீர் அபு இஸ்ஹா கிட்ட இருந்து கேட்டு அறிவிச்ச மாதிரி கேட்டேன்னு வாசகம் வரல, அவரிடமிருந்து இவர் வருது. அதை பார்க்கிறவங்களுக்கு என்ன தெரியும்? இந்த ஜரீர் வந்து அபு இஸ்ஹா கிட்ட இந்த பர்டிகுலர் ஹதீஸ், இந்த குறிப்பிட்ட 200 திர்ஹம் ஹதீஸை வந்து கேட்டிருக்கிறாருன்னு தோணும். இத ஒருத்தர் ஆராய்ச்சி பண்றாரு. ஆராய்ச்சி பண்ணி என்ன செய்யறாரு? இது ஹஃபியத்துன். ஹஃபியத்துனா என்ன? ரொம்ப யாருக்கும் புலப்படல, கண்டுக்காம விட்டுருக்காங்க. என்ன அது ஒரு இல்லத்துன் ஹஃபியத்துங்கிறாரு, மாலூல்னு சொல்றாரு. அப்ப அதுல என்ன ஒரு பாயிண்ட் வைக்கிறாருன்னு கேட்டா, ஜரீர் அபு இஸ்ஹாக் இப்படி வருதுல, இதே ஹதீஸ
இன்னும் சில பேர் அறிவித்திருக்கிறார்கள். யாருன்னு அறிவிச்சிருக்கிறாங்க? சஹ்னூன் அப்படின்னு ஒருத்தர் அறிவிக்கிறாரு. அவர் ஹுஃபால்ல உள்ளவர். நான் சொல்லல அப்படின்னு இப்னு ஹஜர் சொல்றாரு, அதுல எடுத்து காட்டுறாரு. அதே மாதிரி ஹர்மலா அவரும் நல்ல இவரோட வெயிட்டான ஒரு ஆளு. அதே மாதிரி யூனுஸ் அவரும் ஒரு வெயிட்டான ஒரு ஆளு. பஹர் இப்னு நஸ்ர் அவரும் நல்ல வெயிட்டான ஒரு ஆளு, இவரை விட ஜரீரை விட. இப்படி உறுதிமிக்கவர்கள். ஓ கைருகும் லிஸ்ட் அவர் போட எத்தனை தெரியல நமக்கு. 4 பேரை போட்டுவிட்டு ஓ கைருகும் மற்றும் பலருங்கிறாரு. மற்றும் பலர் 10 20 100 தெரியல, 2 கூட இருக்கலாம், குறைஞ்ச 1 இருக்கும். 1 வச்சுட்டா 5 ஆச்சு. கைருகும் இல்ல, குறைச்சு 1 வச்சுக்கிட்டா கூட 5. அப்ப 1 கிலோ கயிறு மற்றவர் 2 போட்டு 1 மில்லியன் 0 சொல்ல முடியுமா? 1 இருக்கணும். அப்ப குறைஞ்சபட்சம் 5, அதிகபட்சம் 10 20 பேரோ அறிவிக்கிறாங்களாம். இதே ஹதீஸ இதே இப்னு வஹப் வழியாக, இதே ஜரீர் வழியாக, இதே அபு இஸ்ஹாக் வழியாக அறிவிக்கும் பொழுது ஜரீருக்கு அபு இஸ்ஹாக்கு நடுவுல ஹசன் பின் உமாரான்னு ஒரு ஆளை சொல்லுறாங்க. அதாவது ஜரீர் அனில் ஹசன் பின் உமாரா அன் அபி இஸ்ஹாக் அப்படின்னு வருது. அப்ப இந்த ஜரீர் என்பவர் அபு இஸ்ஹாக் கிட்ட நேர கேட்டிருந்தாருன்னு சொன்னா நடுவுல ஒரு ஆள் நுழைக்குவாங்களா? இவர் தான் நேரவே கேட்டிருக்கிறாரு. இவரே நேர அபு இஸ்ஹாக் கிட்ட கேட்டாருன்னா அபு இஸ்ஹாக் வரும். அப்ப இந்த ஜரீரை விட நல்ல விவரமானவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, நல்ல ஹாஃபில்கள்லாம் அறிவிக்கிறாங்க. இது இடையில ஒரு ஆளை வச்சு அறிவிக்கிறாங்க. அவர் பலவீனமா இருக்கிறார். அவர் ஒரு பலவீனமான ஆளா ஒண்ணு வந்துடுறாரு, ஹசன் பின் உமாரா. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? அதை அவங்க எடுத்து வச்சாதான் பேசணும். இப்ப என்ன விளங்குதுன்னு கேட்டா, ஜரீர் அபு இஸ்ஹாக் ஒரு இடத்துல வருது இதே ஹதீஸ். ஜரீர் ஹசன் பின் உமாரா அபு இஸ்ஹாக் இன்னொரு இடத்துல வருது. அப்படி வறுமையானால் நமக்கு தெரிகிறது, என்ன தெரிகிறது? நடுவில் ஒருவர் விடுபட்டு இருக்கிறார். இதை நான் சொல்லல, நூர் முஹம்மது பாக்கவி அவர்கள் சொல்றாங்க. அதாவது கைலான் என்பவருக்கும், அவர் புஸ்தகத்தை நான் படிக்கிறேன், நமக்கு மறுப்பாக ஏகத்துவத்தில் வந்ததுக்கு மறுப்பாக அவர் போட்ட அந்த விதி அப்படியே அச்சரம் பேசாமல் இதுக்கு அப்படியே 100% பொருந்தக்கூடியது. அவர் சொல்லுகிறார், இதை மாற்றிக் கொள்ளவில்லை, இதான் கடைசி, இதை நான் மாற்றிக்கொண்டேன் திருத்திக் கொண்டேன் சொல்ல அவருடைய நிலைப்பாடு அதுதான். தன் நிலைப்பாட்டுப்படி எது பலவீனமானதோ அதை தெரிந்து கொண்டே இங்க வைக்கிறார். அவருடைய கொள்கைப்படி, அவர் நிலைப்பாட்டின்படி எது பலவீனமானதோ அது தெரிந்து கொண்டே அதெல்லாம் வரக்கூடாதுங்கிறது ஆசிமாசிங்கிறாரு. அதெல்லாம் நான் போட்டக்கூடாதான், அதுக்காக வேண்டியது இதெல்லாம் வச்சிருக்கேன்னு தெரியுமில்ல. ஆஹா, இதை தூக்கி போட்டா சிக்கிக்கிறமே, ஆசிமில நம்ம நிற்போம், நிறைய 3-4 பலவீனம் ஆக்கிட்டாங்கன்னா ஒண்ணும் இல்லாம போயிருமே. இப்படியே அந்த அதுல இருந்து வருஷம் கொடுக்கணும், நிலைநாட்ட இயலாது. ஆனா நேரம் போச்சுன்னு விட்டுட்டு போயிடலாம்ல, நிலைநாட்டி இருப்பேன், அது இதுலயே எங்கள் நேரம் போய்விட்டதுன்னு சொல்வதற்காக வேண்டி என்ன செய்யறாரு அவரு? ஆசிம்னு சொல்லி கடைசி வரைக்கும் போய்விட்டு அதுல இருந்து எடுத்து வச்சிருப்பேன், எனக்கு மட்டும் அந்த இதை சரியாக ஆசிமை சொல்லியிருப்பார்களே. ஆனால் அதுக்கு தான் அது என்ன சொல்றாரு? அதாவது கைலான் என்பவருக்கும், அவர் வாசகம் இது நூர் முகமது அவர்களுடைய வாசகம். கைலான் என்பவருக்கும் ஜாஃபர் என்பவருக்கும் இடையில் உஸ்மான் என்ற ஒரு அறிவிப்பாளர் விடுபட்டிருக்கிறார். நம்ம ஒரு ஹதீஸ் சொன்னோம், அதை பலவீனமாக்குறதுக்கு ஒரு ஆர்குமெண்ட் பண்றார். உஸ்மான் என்பவர் விடுபட்டுள்ளார், அவர் பலவீனமானவர் என இக்கலை அறிஞர்கள் அனைவரும் கூறியிருப்பதால் இந்த நபிமொழி பலவீனம் அடைகிறது என்பதை தக்க சான்றுகளுடன் முன்வைத்து உறுதி செய்திருந்தேன் அவர் சொல்றாரு. மேலும் ஓர் அறிவிப்பில் இடம்பெற்ற பலவீனமான அறிவிப்பாளரை நீக்கிவிட்டு அறிவித்தால் அந்த நபிமொழி ஆதாரப்பூர்வமாக ஆகிவிடுமா என்ற கேள்வியும் எழுப்பியிருந்தேன். ஜரீர் அபு இசாக்கு, ஜரீர் ஹசன் அபு இசாக்கு, ஹசன் டூப்பானாலு அவர் நீக்கிட்டு அறிவிச்சா ரெண்டு சரியா போயிருமா? அவர் கேட்கிறாரு, ரெண்டுக்கு நடுவுல ஒரு ஆள் பலவீனம் இருக்கிறாரு, அவரை நீங்க ரிமூவ் பண்ணிட்டு அறிவிச்சா மட்டும் பலவீனம் ஆயிருமான்னு கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, மேல் ஒரு அறிவிப்பில் இடம்பெற்ற பலவீனமான அறிவிப்பாளரை நீக்கிவிட்டு, ஹசன் பின் உமாராவை நீக்கிவிட்டு அறிவித்தால் அந்த நபிமொழி ஆதாரப்பூர்வமாக ஆகிவிடுமா என்ற கேள்வியையும் நான் எழுப்பி இருந்தேன். ஆனால் மெஜாரிட்டி அடிப்படையில் தான் நான் இந்த முடிவை எடுத்துள்ளதாக தவறாக சித்தரித்து அதை மறுப்பதற்காக கடந்த செப்டம்பரில் காதருந்த ஊசி, செப்டம்பர் ஏகத்துவம் 2005 பிராக்கெட் போட்டிருக்காரு, காதருந்த ஊசி கதை விட்டது போல தற்போது ஊசி போன பிரியாணி கதை விட்டுள்ளார்கள். இது போன்ற கட்டி கதைகளை அள்ளி விடுவதில் இவர்களுக்கு நிகர் இவர்கள் கூறியது என்ன? முழுசா 2 பக்கம் இருக்கு, ஆனா அவ்வளவும் இதுக்கு அப்படியே பொருந்தும். உன்னிப்பா கவனிச்சேன்னா, மேற்கண்ட அறிவிப்பை பொறுத்தவரை கைலான் என்பவர் நேரடியாக ஜாஃபரிடம் கேட்டிருக்கிறார்.
உஸ்மான் வழியாகவும் கேட்டிருக்கிறார். 2 வகையாக கேட்டுள்ளார். நம்புவதற்கு எந்த முட்டுக்கட்டையும் தடையும் இல்லை. எனவே 4 வரை ஏற்று 3 வரை விடும் அவசியம் ஏதும் இல்லை அப்படின்னு நம்ம எழுதியிருந்தோம். அதுக்கு பதில் சொல்றாரு, இருவரும் சந்தித்துக் கொள்வதற்கு சாத்தியமான சமகாலத்தில் வாழ்ந்துள்ளதாலும் கைலான் தனக்கு அறிவிப்பவரை விட்டுவிட்டு அறிவிக்கும் பழக்கமுடையவர் அல்லர் என்பதாலும் அறிவிப்பாளர் வரிசையில் யாரும் விடுபடவில்லை என்று தவறாக வாதித்து வருகின்றனர். இது சரியா? கேள்வி எழுப்பி இப்பதான் ஆர்குமெண்ட் வர்றாரு. சமகாலத்தில் வாழ்ந்த இவ்விருவரும் சந்தித்துக் கொள்ளவில்லை என்பதையும் கோளாறு கைலான் மூலம் ஏற்படவில்லை, மாறாக வேறு வகையில் தான் ஏற்பட்டது என்பதையும் நிரூபித்து விட்டால் இந்த நபிமொழி பலவீனமானது என்பதை அடம்பிடிக்காமல் ஒப்புக்கொண்டு விடுவார்கள் என்றே நம்புகிறேன். சமகாலத்தில் வாழ்ந்த குறிப்பிட்ட இருவர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களா என்ற சர்ச்சை எழுந்துவிட்டால் அதனை எவ்வாறு முடிவு செய்வது? சமகாலத்தில் வாழ்ந்த இருவர் சந்தித்திருப்பதற்கு சாத்தியம் இருப்பது போலவே இருவருக்கிடையே சந்திப்பு நிகழாமல் இருப்பதற்கும் சாத்தியம் உள்ளது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். சந்தித்திருக்கலாம், சந்திக்க டவுட் உண்டாகிட்டார், புரிந்து கொள்ள வேண்டும். நம்பகமான அறிவிப்பாளர் ஒருவர் சமகாலத்தில் வாழ்ந்த இன்னொரு நம்பகமானவரிடமிருந்து ஒரு செய்தியை நான் கேட்டேன் எனக்கு அறிவித்தார் போன்ற வார்த்தைகளால் அவ்விருவருக்கும் இடையே சந்திப்பு நடந்துள்ளது என்று ஏற்றுக்கொள்ளலாம். கேட்டேன்னு சொல்லியிருந்தா சந்திச்சு ஒத்துக்கலாம். இதுல அப்படி இல்ல. ஜரீர் அபு இஸ்ஹாக் கேட்டேன்னு வரல, அபு இஸ்ஹாக் வழியாக ஜரீர் தான் வருது. அப்படி இருந்தா தான் ஏத்துக்கலாங்கிறார். அப்படி இல்ல, இதுல அவர் விரும்பினபடி இதுல இல்ல. இந்நிலையில் கேட்டேன் என்று அறிவிக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட செய்தியை கேட்கவில்லை என்று ஹதீஸ் அறிஞர்கள் ஐயத்திற்கு இடமின்றி உறுதிப்படுத்தினால் அப்போது அதைத்தான் ஏற்க வேண்டும். கேட்டேன் வரக்கூடிய ஹதீஸுக்கு அவர் வேற மாதிரி முட்டு கொடுத்து மறுக்கிறார். அவ்வாறு இல்லாமல் இன்னாரிடமிருந்து அறிவிக்கிறார் என்பதை குறிக்கும் அன் போன்ற அன் அபி இஸ்ஹாக் அன் ஜரீர் அந்த அன் வருதல் இவர் மூலம் அன் போன்ற வார்த்தைகளால் அறிவித்திருந்து வேறு வெளிச்சான்றுகளின் மூலம் இருவருக்கும் இடையே சந்திப்பு நடந்துள்ளதாக உறுதி செய்யப்பட்டிருந்தாலும் இருவருக்கும் இடையே சந்திப்பு நடந்துள்ளது என்பதை அப்போதும் உறுதியாக புரிந்து கொள்ள முடியும். இவ்வாறு சந்திப்பு நடந்துள்ளது என உறுதி செய்யப்பட்ட ஒரு அறிவிப்பாளர் குறிப்பிட்ட செய்தியை கேட்டேன் எனக்கு அறிவித்திருந்தார் என்று கூறியிருந்தாலும் அக்குறிப்பிட்ட செய்தியை தனக்கு அறிவித்தவரிடமிருந்து நேரடியாக அவர் கேட்கவில்லை என்று இக்கலை அறிஞர்களால் உறுதி செய்யப்பட்டால் அப்போது குறிப்பிட்ட ஹதீஸை ஏற்கக்கூடாது என்பது ஹதீஸ் கலையின் விதியாகும். அன் என்ற வார்த்தைகளால் அறிவித்திருந்து சமகாலத்தில் வாழ்ந்துள்ளனர் என்பதை தவிர இருவருக்கும் இடையே சந்திப்பு நடந்ததற்கான எவ்வித சான்றுகளும் இல்லாத நிலையில் சந்திப்பு நடந்துள்ளது என்பதை எவ்வாறு உறுதி செய்வது என்பதே நம்முன் எழுந்துள்ள கேள்வி. இவ்விருவரும் நம்பகமானவர்களாகவும் தனக்கு அறிவிப்பவரை விட்டுவிடும் பழக்கமில்லாதவர்களாகவும் இருக்கும் பட்சத்தில் அவ்விருவரிடையே சந்திப்பு நடந்துள்ளதாக கருதி இந்த ஹதீஸ் ஆதாரப்பூர்வமானதான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பதே முஸ்லிம் போன்ற சில ஹதீஸ் அறிஞர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட கருத்தாகும். இமாம் புகாரி, அலி பின் மதனி போன்ற சில அறிஞர்கள் இக்கருத்திலிருந்து மாறுபடுகிறார்கள். அதாவது இரு அறிவிப்பாளர்களும் ஒரு முறையேனும் சந்தித்துள்ளனர் என்பது உறுதி செய்யப்பட்ட வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கிறார்கள். இந்நிலையில் சமகாலத்தில் வாழ்ந்திருந்த இருவர் சந்தித்துக் கொள்ளவில்லை என்றோ குறிப்பிட்ட நபிமொழியை தனக்கு அறிவித்தவரிடமிருந்து நேரையாக கேட்கவில்லை என்றோ இக்கலை அறிஞர்களில் ஒருவரால் உறுதி செய்யப்படுமானால் அப்போது அந்த ஹதீஸ் தொடர்பு அருந்தது என்றுதான் முடிவுக்கு வர வேண்டுமே தவிர இருவரும் சமகாலத்தில் வாழ்ந்துள்ளனர் என்பதை மட்டும் சான்றாக முன்வைத்து இதை கேட்டிருக்க வாய்ப்பு உள்ளது என்று வாதித்து அந்த அறிஞரின் கருத்தை புறக்கணிக்க அறவே முடியாது. அவ்வாறு புறக்கணிப்பதாக இருந்தால் நேரடியாக கேட்டுள்ளார் என்பதை இக்கலையின் வேறொரு அறிஞர் சந்தேகத்துக்கு இடமின்றி உறுதி செய்திருந்தால் மட்டுமே முதல் அறிஞரின் கூற்றை புறக்கணிக்க முடியும். சர்ச்சைக்கிடமான அபூதாபியில் இடம்பெற்ற இந்த நபிமொழியின் நம்ம சுற்று கேட்ட நபிமொழி அறிவிப்பாளர் வரிசை எடுத்துக்கொள்வோம். இந்த நபிமொழியை ஜாபரிடமிருந்து உஸ்மான் என்பவரும், உஸ்மான் என்பவரிடமிருந்து கைலான் என்பவரும், கைலான் என்பவரிடமிருந்து ஏலா என்பவரும் அறிவிப்பதாகவே பதிவாகியுள்ளது. இந்த அறிவிப்பாளர் வரிசையில் இடம்பெற்ற உஸ்மான் மற்றும் கைலான் இரு பெயர்கள் விடுபட்ட நிலையில் ஜாபர் என்பவரிடமிருந்து மூன்றாவதாக இடம்பெற்றுள்ள ஏலா அறிவிப்பதாக வேறொரு நூலில் பதிவாகி உள்ளது என்று உதாரணத்திற்கு வைத்துக் கொள்வோம். ஜாபர் ஹிஜ்ரி 126ஆம் ஆண்டில் மரணித்தவர். இதெல்லாம் தேவையில்லாத சிலது வருது, ஆனா விட்டுட்டேன்னு வரக்கூடாது. நான் படிக்கிறேன், முக்கியமான பாயிண்ட் விட்டுட்டாரு, முக்கியமான பாயிண்ட் வரும் அழுத்திக்கிறேன். ஹிஜ்ரி 126ஆம் ஆண்டில் மரணித்தவர். ஏலா ஹிஜ்ரி 168ஆம் ஆண்டில் மரணித்தவர். இருவரின் மரணத்திற்கும் இடையில் 42 ஆண்டுகள் தான் இடைவெளி உள்ளது. இவ்வாறு இருவரும் சந்தித்துக் கொள்வதற்கு சாத்தியமான சமகாலத்தில் அடுத்தடுத்த ஊர்களில் குஃபா, பஸ்ரா வாழ்ந்திருக்கிறார்கள். இவ்விருவரும் சந்தித்துக் கொண்டிருக்க வாய்ப்புள்ளது என கருதி
யஅலா தனக்கு அறிவிப்போரை விட்டுவிடும் பழக்கமற்றவர் என்ற அடிப்படையிலும் இந்த நபிமொழியை கைலான் என்பவரிடமும் கேட்டுள்ளார். ஜாபரிடமும் கேட்டுள்ளார், இருவரிடம் கேட்டுள்ளார் என்றுதான் முடிவு செய்வோம். அவ்வாறு முடிவு செய்யும் தடை முட்டுக்கட்டே இல்லை. 42 ஆண்டு கால இடைவெளி உள்ள இருவர் சந்தித்துக் கொள்ள வாய்ப்பில்லை என்றெல்லாம் வாதிக்க முடியாது. ஏனெனில் இதைவிட இருமடங்கு கூடுதலான கால இடைவெளி உள்ள 2 அறிவிப்பாளர்களிடையே சந்திப்பு நடந்து பல ஹதீஸ்களை அறிவித்துள்ளனர். இதுல என்னன்னா இன்னும் போயிட்டே இருக்கு. முடிவா சொல்றது மட்டும் வாசிடுறேன், ஏன்னா 2 நிமிஷம் தான் எனக்கு இருக்குது. இல்ல பைஹக்கி சொல்றான்னு வரும்ல. அதாவது சரி, நான் முழுசா படிச்சிடறேன். ஹிஜ்ரி 241 முழுசா படிச்சா வந்துடும் அந்த இடம். 241வது ஆண்டு மரணமடைந்த அஹ்மது இப்னு ஹம்பல் என்பவரிடமிருந்து ஹிஜ்ரி 314வது ஆண்டு மரணமடைந்த அப்துல்லா பின் முகமது அல் பகவி அவர்கள் அறிவிக்கிறார்கள். இருவரின் மரணத்திற்கு உள்ள இடைவெளி 76 ஆண்டுகள். இது மாதிரி இன்னொரு ஆளை சொல்லி இடைவெளி 82 ஆண்டுகள், இன்னொரு ஆளை சொல்லி இடைவெளி 78 ஆண்டுகள், இன்னொரு ஆளை சொல்லி 80 ஆண்டுகள். இவ்வாறு நீண்ட கால இடைவெளியை கொண்ட அறிவிப்பாளர்கள் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. இதன் அடிப்படையில் யஅலா என்பவர் 42 ஆண்டுகளுக்கு முன் மரணமடைந்த ஜாஃபர் என்பவரிடம் கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை என்றெல்லாம் வாதிக்க முடியாது. யஅலா ஜாஃபரிடம் கேட்கவில்லை என்றெல்லாம் யாரும் கூறவும் இல்லை. எனவே யஅலா என்பவர் தனக்கு அறிவிப்பவரை விட்டுவிட்டு அறிவிக்கும் பழக்கமற்ற நம்பிமுகமானவர் என்ற அடிப்படையில் உஸ்மான், கைலான் ஆகிய இரு அறிவிப்பாளர் இடம்பெற்றுள்ளனர் என்பது இக்கலையின் அறிஞர்களால் உணர்த்தப்படாத நிலையில் இந்த ஹதீஸ் தொடர்பு அருந்தது அல்ல என்றே நம்புவோம். காரணம், தொடர்பு அருந்தது என்பது எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ள முடியாத நுட்பமான கலையாகும். இதற்கு இவர்கள் அளித்துள்ள வாக்குமூலமே சாட்சி. இதுல எங்க வருது? இல்ல சரி, அடுத்ததுல நான் சொல்றேன். அந்த வாசகம் இப்ப முதல்ல சொல்லிட்டாரு, பைஹக்கியுடைய சொல்ல வச்சு நிறுவுவாரு, அதை எடுத்துறேன். அதுக்குள்ள என்னுடைய டைம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுனால இன்னும் 10 நிமிஷம் வந்து பின்னாடி மாத்திக்கிறத கூட முழுசா சொல்லிடுவேன். நீங்க சொல்லுங்க, எடுத்துக்கலாமா? ரைட், ஓகே. இந்த அடிப்படையில் தான் இன்னுதான் இருக்குது. ஜாஃபர், கைலான் ஆகிய இருவரும் சமகாலத்தில் அடுத்தடுத்த ஊரில் வாழ்ந்து இருந்தாலும் இவற்றேந்து அவர் வருதுங்க. 2 பேரும் சமகாலத்தில் வாழ்ந்திருந்தாலும் இந்த குறிப்பிட்ட ஹதீஸை ஜாஃபரிடமிருந்து கேட்டவர் உஸ்மான் என்பவர்தான், கைலான் அல்லர். இந்த கோளாறு கைலான் என்பவரின் மூலம் ஏற்பட்டது அல்ல. மாறாக இதே தொடரில் இடம்பெறும் யஹ்யாவின் மாணவர்களில் சிலர் தான் உஸ்மான் என்பவரை விட்டுவிட்டு இந்த ஹதீஸை அறிவித்துள்ளனர் என இக்கலையில் சிறந்து விளங்கியவரும் இந்த நபிமொழியை தனது நூலில் அறிவிப்பாளர் தொடரின் மூலம் பதிவு செய்தவருமான இமாம் பைஹக்கி அவர்கள் அறிவிப்பாளர் விடுபட்டுள்ள உண்மையை உறுதிப்படுத்தியுள்ளார் என்பதை மிக தெளிவாக விவரித்திருந்தேன் அப்படின்னு அந்த ஆர்குமெண்ட் வர்றார். அதாவது 2 பேரும் சந்திச்சிருக்க மாதிரி வருது, நடுவுல ஒரு ஆளை போட்டும் ஒரு அறிவிப்பு வருது. அதை மறுக்கிறாரு. என்ன மறுக்கிறாருன்னா, நடுவுல ஒரு ஆள் விடுபட்டு இருக்குல்ல, அதுதான் கரெக்ட், இவங்க 2 பேரும் சந்திச்சது கிடையாது. ஏன்? ஒரு ஹதீஸ்ல 2 பேரும் சேர்ந்த மாதிரி வருது, இன்னொரு அறிவிப்புல 2 பேருக்கு நடுவுல ஒரு ஆள் நுழைச்சி வருது. அப்ப நுழைச்சி வந்த காரணத்தினால பைஹக்கி சொல்றாரு, இது அறிவிப்புல சொருகள் இருக்கு, விட்டுட்டாரு அப்படிங்கிறாரு. அதனால ஆள் இடையில விடுபட்டு போச்சு என்பதுதான் உண்மை அப்படின்னு அது நிறுவுறாரு. அதுல ஆர்குமெண்ட் வைக்கும்போது விவரமா பேசிக்கிறோம். இப்ப பாயிண்ட் என்ன? இதே மாதிரி தானே இப்னு ஹஜர் அவர்கள் மேற்கோள் காட்டி சொல்லக்கூடிய இந்த செய்தி அமைந்திருக்கிறது. ஜரீரு அபு இஸ்ஹாக், ஜரீரு ஹசன் அபு இஸ்ஹாக். அப்ப ஜரீர் அபு இஸ்ஹாக்கும் கேட்டு இருந்தா ஜரீரு ஹசன் அபு இஸ்ஹாக்னு வருமா? வராது. அவர் வாதப்படி வராது என்று சொன்னால் இந்த ஜரீருக்கும் அபு இஸ்ஹாக்கும் கேட்கல இந்த ஹதீஸ, ஹசன் என்பவர் வழியாகத்தான் கேட்டிருக்கிறாரு. அந்த ஹசனை விட்டுவிட்டார். அவரு ஆளு விடுபட்டு இருக்கே தவிர இவர் கேட்கலன்னு உறுதியாச்சு. இந்த ஹதீஸ ஜரீரு அபு இஸ்ஹாக் கிட்ட கேட்கல. 3வது குறை. ஒரு ஹதீஸ்ல 3 குறை வருதுங்க. இது கேட்கலங்கிற ஒரு குறை வந்துருச்சுன்னு சொன்னா அதுவும் பலவீனம், முன்கத்தி ஆயிரும். அலி சொன்னதும் சேர்ந்து அடிபட்டு போயிடும். அலியும் சொல்லல. இப்ப கேட்கலன்னு வந்துருச்சுன்னு வைங்களேன், அலியும் சொல்ல கிடையாது. அலி சொன்னதா சொல்லுவதும் தப்பு, இது ரசூல்லா சொன்னதா சொல்லுவதும் தப்பு, மேட்ரே அடிபட்டு போச்சுங்கிற மாதிரியான அடிப்படையில் வருது. இத நிறைய பேர் இது சொல்றாங்க. அது முக்கியமானது. இது பைஹக்கி ஒரு ஆள் தான் சொன்னாரு, இடையில ஒரு ஆள் விட்டு போச்சுன்னு சொல்லிட்டு. என்ன இதுல விடுபட்டவர் மோசமான ஆள் வேற. ஒருவேளை அந்த விடுபட்டவரை இதுலயும் விடுபட்டு இருந்தாலும் கேட்க இயலாது. அந்த விடுபட்டவரை கொண்டாந்து வச்சீங்கன்னா அதனாலேயே போயிடும் அந்த ஹதீஸ்.
ஹசன் பின் உமாராவை கொண்டாந்து உள்ள வச்சீங்கன்னு சொன்னா அது இப்ப ஹாரிசுல்லா அவருக்கு சொன்னாங்கல்ல அந்த மாதிரி ஒத்துக்குருவாங்க, அப்படி ஒரு ஆளுன்றுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைமையில இப்ப என்ன விளங்குது, நிறைய பேர் ஹர்மலாவுல இருந்து பேர் என்ன ஹர்மலா, யூனுஸ், பஹர்பின் நஸ்ரு, சஹனூனு, இன்னும் பலர் இவ்வளவு பேரும் சொல்றாங்க அபு இஸ்ஹாக்கு, ஹசனு, ஜரீரு, ஹசன் அபு இஸ்ஹாக்குங்கிறாங்க. இந்த அபுதாவுல நீங்க காட்டுற ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு கேட்டா ஜரீர் அபு இஸ்ஹாக்குன்னு வருது. நடுவுல ஒரு ஆள் விட்டு இருக்கிறார், இவர் கேட்க கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த ஹஃபியான மஅலூலுன் அப்படின்னு சொல்லி முத்திர குத்தி இப்னு ஹஜர் அவர்கள் இதை விமர்சனம் செய்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸில் காணப்படுகிற மூணாவது குறை, 3 குறை உள்ள ஒரு ஹதீஸத்தான் 4வது குறையும் இருக்கிறது. அது அடுத்த இதுல அவர் பதில் சொன்ன பிறகு இதே ஹதீஸில் உள்ள இன்னொரு குறைபாட்டை, ஒரு ஹதீஸ்ல மும்புட்டு குறை உள்ள ஒரு ஹதீஸை யாரும் தூக்கி பிடிச்சி நான் பார்த்ததே கிடையாது. இவ்வளவு விமர்சனத்துல ஒரு விமர்சனம் அடிபட்டு போனா கூட டோட்டல் அவுட் ஆயிரும். அவ்வளவு இன்னொன்னு விளங்கிக்கிறேன், ஒரு ஹதீஸ்ல 10 காரணம் சொல்லி பலவீனங்கிறோம், 9ல அடிபட்டு 1 நிக்கிறதா முடிஞ்சு வச்சுக்காத, சரிதானே? அப்ப 9 கூட்டு ஒரு இவரை கொலை செஞ்சா அவரை கொலை செஞ்சா 8 பேரை கொலை செஞ்சான்னு நிப்பாட்டுறாங்க, 7 பேரை கொலை செய்யல, ஒருத்தனை கொலை செஞ்சுட்டான்னு நிரூபணமாச்சு, கொலைகாரம் தானே, அதான் மேட்ரு வழங்குதா. இப்ப நம்ம 3 காரணம் சொல்லி ஒருத்தரை பலவீனப்படுத்தி இருக்கும் பொழுது 4வது இனிமே சொல்ல இருக்கிறோங்கிற நேரத்துல இது ஒரு ஆதாரத்துக்குள்ள ஹதீஸா, அதுக்கு உட்கார்ந்து இருக்கிறோம். தெளிவா சஹீஹா விமர்சனத்துக்கு இல்லாம பட்டு அந்த கருத்தையும் தெளிவா தரவே செய்யாது, தராத ஒரு வார்த்தையை கொண்டாந்து வச்சுக்கிட்டு இதுதான் சரியான ஹதீஸ்னு என்ன இது? அதனால இப்ப இதுக்கு 3க்கு நீங்க பதில் சொல்றேன், 4வது அப்புறம் சொல்றேன். நான் அதிகமாக எடுத்துக்கொண்ட நேரம் அளவுக்கு அவரும் எடுத்துக்கொள்ளலாம்.